ஹாய். ஹாய். சோ இப்போ வந்து 4 பேர் உள்ள என்டர் ஆயிருக்காங்க. சுனிதா, வர்ஷினி, ஃபேட்மேன் அண்ட் ரியா. எனக்கு வந்து சுனிதாவை தவிர்த்து மத்தவங்க எல்லாருமே பரவாயில்லன்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வெளியில ட்விட்டர்ல பேசினதெல்லாம் பார்க்கும்போது ஃபேட்மேன், வர்ஷினி இவங்க எல்லாம் வந்து சௌந்தர்யாவை பிரேக் பண்ண போறாங்க, அப்புறமா அவங்கள வந்து பொட்டி எடுக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணி அவங்கள வந்து ஒரு வழியாக்கி அவங்க வந்து இப்படிலாம் பண்ண உடனே வெளியில வந்து ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அவங்க டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. கடைசியில இங்க பாக்கும்போது அவங்க எல்லாருமே அவங்களுக்கு என்னதான் வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் அவங்க மூஞ்சிக்கு நேரம் எந்த ஒரு கடுமையான வார்த்தையும் பேசல. ஆனா ஆன் த கான்ட்ரரி இந்த சீன்லயே இல்லாத சுனிதா ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் போட்டு அப்படி அட்டாக் பண்றாங்க. வயிற்றுச்சலா இருக்குது அவங்களுக்கு. வேற என்ன அவங்க ஜாக்லினா அவங்க பேசுறது என்ன புதுசா? ஜாக்லினா வந்த நாள்ல இருந்து பேசுறாங்க. ஜாக்லின் நீங்க பேசுறீங்க சரி, நீங்க வெளில போகும்போதெல்லாம் கிட்டத்தட்ட சௌந்தர்யாவை எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி தானே சொல்லிட்டு போனீங்க. இல்லையே, லாஸ்டா அவங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல, அவங்கள மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணாங்கல்ல, அந்த கோவத்தை இப்பதானே காட்ட முடியுது. ஆனா எனக்கு என்னமோ சௌந்தர்யா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாமே பண்ணிட்டு என்னதான்டா பிடிக்கும் எனக்கு, நீ ரொம்ப ட்ரூ அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் போட்டு நீங்க என்ன பண்ணீங்க? எல்லாம் என்னமோ பண்ணி கடைசி நான் இது உனக்கு சான்ஸ் குடுக்கறேன்டா, நீ வந்து என்ன பண்ணேன்னு சொல்லு. செருப்பால் அடிச்சுட்டு நான் ஏன் தெரியுமா உன்னை செருப்பால் அடிச்சேன், வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் உன்னை வந்து ஏன் செருப்பால் அடிச்சேன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்கணும், அதுக்காக தான் நான் செருப்பால் அடிச்சேன். இன்னொன்னு வந்து நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து சௌந்தர்யாவை இல்ல மத்த நிறைய பேரை விட வந்து இவங்க இருந்திருக்கணும், சுனிதா இருந்திருக்கணும், சுனிதா வந்து இந்த கேம்க்கு வந்து வெரி மச் ஒரு நீடடான ஒரு பர்சன் இப்படிலாம் நிறைய நாங்களே சொல்லியிருக்கோம். ஆனா அந்த ஒரு இடத்துல நாங்க கேமை பத்தி யோசிச்சோமே தவிர்த்து வெளியில போயிட்டு வந்தாலே இவங்க வன்ம கூட ஒண்ணுதான், இவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணாம பேசவே வராது அப்படின்றத வந்து நாங்க யோசிச்சே பாக்கல. சோ அவங்க எப்படின்னா அவங்களுக்கு வெளியில இருந்தாங்கன்னா உள்ள இருந்தாங்கன்னா அவங்க போயிட்டாங்க கேம் விட்டு. அந்த வயிற்றுச்சல் இன்னும் கேட்டா இந்த வயிற்றுச்சல் அவங்களுக்கு அன்ஷிதாகிட்டே இருந்திருக்கும். அன்ஷிதா ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் இவ்வளவு நாள் இருந்தா. விஷால வந்து இவங்க கேட்ட அன்ஷிதாவை நான் போன் பண்ணி தான் திட்டினேன் அது இதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, மத்தவங்களை நீங்க ஒரு வீரியத்துல கேட்டதை ஏன் விஷால்ட்ட அந்த வீரியத்துல கேட்கலாம்? அவ்வளவு நேரம் உட்காந்து பேசுனீங்க, அப்படியே நீங்க அந்த விஷயத்தையே விஷால் வேணும்ல, விஷால் வேண்டிய ஃபுல்லா விஷால வந்து அவங்க அந்த விஷயமே ஒண்ணும் இல்லன்ற மாதிரி ஆக்கி அவர் நல்லா நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாரு சுனிதா கிட்ட. அதுவும் சுனிதா வந்து அன்ஷிதா எல்லாம் ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அவங்க தர்ஷிகா கவலைப்பட்ட அளவுக்கு அவங்க ஒன்னும் கவலைப்படல. அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து என்னோட எக்ஸ பத்தி அவங்க காதுல சொன்னேன்னு சொன்னாங்க. ஆமா, இப்ப அவர் சொல்றாரு அவர் சொன்னது அர்ணவன் இல்ல, எக்ஸ பத்தி சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த ஷோல அர்ணவ பத்தி நான் சொல்லல, அர்ணவ பத்தி தானே நீங்க பேசுனீங்கன்னு அவர் கேட்டப்போ எந்த ஷோனா பிபி அன்லிமிட்டெட் ஃபன் அன்லிமிட்டெட் ஷோக்கு அவங்க வந்திருந்தாங்க போய் பாருங்க. அந்த இடத்துல நீங்க அவர் காதுல அர்ணவன் சொன்னீங்களான்னு அந்த ஹோஸ்ட் கேக்குறாரு. அதுக்கு அன்ஷிதா வந்து சொல்றாங்க, நான் அர்ணவ் சொல்ல, நான் எக்ஸ் பேர் தான் சொன்னேன், அது அர்ணவ் கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இங்க விஷால் உட்கார்ந்து ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க, அவன் அர்ணவ் தான் என் காதுல சொன்னான். அர்ணவ்ன்றது அது அவரு ஒரு பூடகமா அப்படின்றாரு, லைட்டா அப்படி தெரியாத மாதிரி. உடனே ஜாக்லின் பவித்ரால எப்படி எனக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்கள பத்தி உனக்கு தெரியாதான்னு ஜாக்லின் கேக்குறாங்க. எனக்கு தெரியாதே அப்படின்னு போய் பவித்ரா தான் சொன்னாங்க, ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாதுன்னா என்னடா அத நீ தெரியாதுன்னு சொன்னா உன்னை நம்புற மாதிரியே இல்ல நீ சொல்றது அப்படின்னு. உடனே தெரியும் அவ வாயால அது வரணும்ல, ஏங்க இப்படி மாத்துறீங்க, இவ்வளவு ஃப்ராடுத்தனமா உங்ககிட்ட, உங்களுக்கு இங்கேயே நேர்மை இல்ல, இவ்வளோ கேமராஸ் இருக்கு, எவ்வளவு கான்சியஸா இருக்க வேண்டிய ஆளு இங்கேயே நேர்மை இல்ல. ஆனா அங்க அவங்க சுனிதா பேசணும்னா அப்படியே ஜாலி ஆயிட்டாரு. ஏன்னா அவங்க ஒண்ணுமே பேசல. இன்னும் சுனிதா வந்து ஜாக்லின் வந்து அவ இருக்கா பாரு, ஒரு கேம் ஆடா பாரு, ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க கண்டதையும் பேசுவாங்க, அதை பத்தி நம்ம நினைச்சுக்க கூடாது. நாங்க பாருங்க அதுவே அவங்க ஒரு செருப்படியா தான். அதுவும் சௌந்தர்யா வந்து சொன்னாங்க, சௌந்தர்யா சொல்றது ஒரு செருப்படி தான் சுனிதாக்கு. அங்க இருந்து சொல்றாங்க, நான் ஏதோ பண்றதாலதான் நான் உள்ள இருக்கேன், பண்ணாம நான் நீ பண்ணல. நீ யாரு என்ன கேட்கறதுக்கு கேட்ட கேள்வி. சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் சாரீஸ் ஸ்லிப்பர் ஷார்ட்டோ மிஸ் சுனிதா. ஆமா, அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் ஒண்ணு பண்ணாரு இன்னைக்கு. இவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து ஜாக்லின் கூட ரொம்ப க்ளோஸா போறல, அவங்க நல்லா பழகுறேன். அவ்வளவு அசிங்கமா வச்சுன்னு சொல்றான்னு தெரியல. அது இல்லையா அப்படின்னு வந்து பேசுனா வணக்கம், தோ இங்க ஜாகிங் போறதோ இவங்க கிட்ட கூட தான் பேசுவேன், எங்க யாரெல்லாம் வராங்களோ யாரெல்லாம் போறாங்களோ எல்லாத்தையும் தான் பேசுவேன். அப்ப நைட் எல்லாம் உட்கார்ந்து அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் என்ன மிஸ்டர்? ஏன் அவ்வளவு இப்பதானே சொன்னாரு ஜாக்லின் எனக்கு இங்க ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காங்க, மஞ்சரி எனக்கு ஒரு நல்ல ட்ரூ. நீங்க என்னங்க சுனிதா ஒரு இது விஷயத்த இப்படி சொன்ன உடனே நீங்க பல்டேஸ்டீங்களா? இதுல வேற சுனிதா சொல்றாங்க, முத்து பார்த்து உன்னோட ஓட்லாம் வந்து பிரிஞ்சு போகுது,
உன் ஓட்லாம் வந்து மத்தவங்களுக்கு வந்து போயிடுது, ஜாக்லினுக்கெல்லாம் போகுது. நான் சொல்றேன் சுனிதா, முத்துக்குமரனும் ஜாக்லினும் வந்து இருந்தப்போ அப்பயும் ஜாக்லின் சேவ் ஆனாங்களே, அப்பயும் செகண்ட் பொசிஷன்ல இருந்திருக்காங்க, தேர்ட் பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அப்ப யாரு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் போட்டாங்களா? இல்ல, சுனிதாக்கு இந்த அந்த ஜாக்லினோட வளர்ச்சி பொறுத்துக்கல, ஏதோ ஒண்ணு ஜாக்லினையும் பொறுத்துக்கல, சௌந்தர்யாவையும் பொறுத்துக்கல, பொறுத்துக்கல. ஆனா பவித்ரா அங்க வேஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பவித்ராவுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க. உங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அது பவித்ரா. அவங்க நீங்க சப்போர்ட் பண்ணணும்ல, அதுவும் கிடையாது. அவங்களும் தனியா விட்டாங்க, அவங்களும் சௌந்தர்யா தனியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானவங்க தர்ஷிகா, அன்ஷிதா, அப்புறமா இன்னும் தர்ஷிகா கூட கிடையாது. அன்ஷிதா, தர்ஷிகா, அன்ஷிதா, ஆனந்தி, இவங்க தான் அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல. அங்க பவித்ரா கிடையாது அவங்களுக்கு. இதுல வந்து ரொம்ப கேவலமா வந்து ஏன்னா சூப்பர்னா உங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஃபேட் மேனும் சரி, வர்ஷினியும் சரி, சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க நிறைய விஷயத்துல. ஆனா அங்க வந்து அப்படி அவங்க காமிச்சிக்கவே இல்ல. மாற்று கருத்து இருந்தாலுமே அவங்க வந்து நல்லா பண்றாங்க, ஈஸியா பேசக்கூடியவங்க அவங்க 2 பேரும் தான் பேசலாம். ஏன்னா வெளியிலயே அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, அது ஃபேட் மேன்லாம் வந்து விஷ்ணு அவ்வளவு எதிர்த்திருக்காரு, அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு. சோ அவர்லாம் வந்து பயங்கரமா பேசுவார்னு பார்த்தா நீ இந்த வீட்டோட சிண்ட்ரல்லாமா, அவ்வளோ நல்லா பண்ற, அவ்வளவு கியூட்டா இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும்ல. அங்க இருக்கிற 8 பேரும் உங்களால கிழிக்க முடியாதது ஏதோ கிழிச்சு வந்துட்டாங்க. உங்களால பிஆர் வைக்க முடியல, அவங்க பிஆர் வச்சாங்க. உங்களால அங்க டாஸ்க் பண்ண முடியல, அவங்க வச்சாங்க. உங்களால பேச முடியல, அவங்க பேசினாங்க. ஏதோ பண்ணாங்க, உள்ள இருக்காங்க. உங்களால இருக்க துப்பில்ல. அப்புறமா இருக்கிறதுக்கு ரியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேசுறாங்க. ஜாக்லின் கிட்ட வந்து நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கறல, அதுதான் உன்னை மேல உயர்த்தும். அப்புறமா வந்து சௌந்தர்யா தான் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா விஷால் கிட்ட அவங்க கேட்டாங்க பாருங்க, நெத்தி அடி கேள்வி, யாருமே அதை கேட்கல. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் வெளியில வந்து போகணும்னு நான் நினைச்சேன்னா அவனை நாமினேட் பண்ணுவேன், அவங்க எவிக்ட் ஆறாங்களான்னு பாப்பேன். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ண ப்ரோ, நீ அவங்க கிட்ட லவ் கண்டென்ட் ஒண்ணு போட்டு அவங்க கேம் டோட்டலா ஃபுல்லா முடிச்சு விட்டு அப்புறமா வெளில தரத்துட்டேன். நான் தரத்துனேன், என்னால வெளில போனாங்க. அதுல அவங்க பர்சன்ட்டும் இருக்கு, அவங்களும் ஒண்ணும் குழந்தை கிடையாது, அவங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருந்திருக்கணும். இந்த நீங்க அந்த கண்டென்ட்டால வெளில போனாங்கன்றது கூட இல்ல, உடனே திரும்பினீங்க பாருங்க. அன்ஷிதாக்கு அடுத்த அசின் நீ வா, அசின் அவ போனா நீ வா அப்படின்னு. ஏன்னா அவங்க நின்று த்ரிஷா ஒண்ணுமே இல்ல, வெறும் அவங்க ஒரு half an hour சம்திங் தான் பேசினாங்க. இப்ப அவரை பாருங்க, கதி கலங்கி செத்து போயிட்டாரு, சத்து போயிட்டாரு அவரு. இன்னும் சௌந்தர்யா ஜாக்லின் கிட்ட போறாங்க. ஜாக்லின் ஆனா தேவையில்லாம வந்தவங்க அவ்வளவு கிளியரா பேசல, ஆனா பேசினாங்க. அதுக்கெல்லாம் இவரு பெருசா எடுத்துக்கல, ஏன்னா இவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கணும். 10 நாள் இவங்க கூட இருக்க போறாங்க. இன்னொன்னு என்னன்னா ஜாக்லின், ஆமா ஆமா கண்டிப்பா ஜாக்லின் கிட்ட போய் இவரு புலம்புறா. ஜாக்லின் வந்து அது உன் பர்சனல்றாங்க, தப்பு ஜாக்லின். இவ்ளோ பெரிய ஒரு கேம் ஷோல வந்து அது ரியா கரெக்டா சொன்னாங்க, இது நீ உங்க பர்சனல் விஷயம் தான், ஆனா இது பர்சனலா நடந்திருந்தா பரவாயில்ல. இவ்ளோ பெரிய ஒரு கேம் ஷோல நடக்குது, எனக்கு ஃபுல் மேட்டர் தெரியாது, பார்த்தாலே தெரியாது. அங்க இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அட்டென்ஷன் வேற. இவங்க ராத்திரி ஆனா 2 பேரும் போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, 2 பேரும், அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? பட் இருந்தாலும் ஆனா என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒருத்தர் வந்து அழுதுங்கனே நம்மள்ட்ட வரும்போது, இப்ப சௌந்தர்யாலாம் கூட இருக்காங்க, ஒருத்தவங்க அழுதுங்கனே வராங்கன்றப்போ சரி நம்ம கன்ஃபர்ம் பண்ணுவோம், அவங்களை வந்து உடைய கூடாது. தர்ஷிகா வந்து என்ன பேசினாங்களா ஜாக்லின்ட்ட? தர்ஷிகா வந்து என்ன சொன்னாங்க, அவ யாரோ ஜாக்லினுக்கு என் மேல என்ன பார்த்தா பொறாம அப்படின்னாங்க. இவரு என்ன சொன்னாரு, எனக்கு அவெல்லாம் ஒரு ஆளா, எனக்கு அவளை யாருன்னே தெரியாது. இன்னைக்கு பாக்க 2 வாரமா ஜாக்லின் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ, ஜாக்லின் என்னோட இப்ப கூட அவர் வந்து புலம்பிட்டு இருந்தது ஜாக்லின் கிட்ட. இப்ப சௌந்தர்யா திரும்ப புலம்பிட்டு இருக்காரு. நான் வந்து அதை நினைச்சு பண்ணல, நான் தெரிஞ்சு பண்ணல, நான் தெரியாம பண்ணல, அது மரியாமலும் தெரியாமலும். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தானே கேட்டாங்க ஜாக்லின், அப்ப நீ என்ன சொன்ன, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னாங்க. அதே மாதிரி தர்ஷிகா கிட்டே அவங்க கேட்டாங்க, நீ இதை வளர்த்துக்காத, அந்த மாதிரி இருக்காதுன்னா. அதெல்லாம் உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னாங்க. 2 பேரும் சேர்ந்து இவங்கள அடிச்சாங்க. தேவையில்லாம எங்க கதையை பேசுறான், அத்தோட அவங்க ஒதுங்கிட்டாங்க. இனிமே எவைய கேட்டு போனா எனக்கு என்னன்ற மாதிரி. ஆனா அது அவங்க கேம பாதிச்சதுன்றது இவங்களுக்கு பர்சனலா தெரிய வாய்ப்பு இல்ல, ஏன்னா இவங்க அவங்க கிட்ட ஒண்ணுமே ஷேர் பண்ணல. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும், அவங்களா பண்ணாங்க, அவங்களுக்கு அவங்க இஷ்டப்பட்டு லவ் கண்டென்ட் கொடுத்தாங்க, அவங்களா வெளில போயிட்டாங்க, இதான் தோணும். இப்ப பவித்ராவும் இதுவும் 2 பேரும் பண்ணாங்களே, பவித்ராவும் ராணவும், பவித்ரா சொன்னதுனாலதான் அதுக்கு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு. தர்ஷிகா யார்ட்டையும் வந்து தொந்தரவு பண்றான்னு சொல்லலையே, அப்ப எப்படி அவங்க கேட்க முடியும்? இன்னொன்னு அந்த அர்ணவ் இஷ்யூ என்னன்னு எனக்கு தெரியல. ஜெஃப் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இங்க இங்கித முக்கியம், வார்த்தையை பார்த்து விடுங்க, அது இதுன்னு சொல்றாங்க. அந்த இஷ்யூ என்ன நடந்துச்சுன்னு தெரியல, தெரிஞ்சோன்னா நாங்க அப்டேட் பண்றோம் அது என்னதுன்னு. பட் இந்த இஷ்யூல எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து இந்த இது பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு, சௌந்தர்யாவை பத்தி கேட்கல. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு.
அருண் கிட்ட வந்து கேட்டாங்க தர்ஷிக், அவங்களும் சூப்பரா கேட்டாங்க, ரியா உங்க ஃப்ரெண்ட் இப்படி பண்றாரு, ரெண்டு விஷயமும் உங்களுக்கு தெரியுமே, நீங்க ஏன் அட்வைஸ் பண்ணிக்க கூடாதுன்னா அவர் சொல்றாரு, நம்ம அவங்க பர்சனல் விஷயத்த தலையிட கூடாது. ஐயோ தீபக், ஒரு நிமிஷம் இருக்கு, காது கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க? I'll be there with you. I'll be the most happiest person. That would be my Diwali Pongal. I will celebrate like Diwali Pongal. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு அவங்க ரெண்டு பேரை பத்தி தான் பேசுறீங்கன்னு. அவங்க அங்க பச்சையா புடுறாங்க, நான் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லைன்றாங்க. அங்க நல்லாதான் கேக்குறா. அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு அவங்க பர்சனல் நான் ஏன் நுழையணும், அப்ப நீங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க? ஓ அப்படியா, சரிம்மா நம்ம வெளியில எதுவா இருந்தாலும் வெளியில பேசிக்கலாம். அதான் ஃபேட்மேன் சொன்னாரு, நீ அப்படிதானே சொல்லிருக்கணும், இவ்வளவு அப்பட்டமா வந்து புழுகுற பேசுற. அதே மாதிரி காதுல சொன்னது கூட எங்களுக்கு கேட்கல, ஆனா நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு வார்த்தையை சொன்ன அப்பயே தெரிஞ்சு போது நீங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி சுனிதா வந்து சொன்னாங்க, ஜாக்லின் ஒவ்வொரு வாரம் ஒருத்தர் கூட வந்து தாவறாங்கன்னு சொல்லி, அப்ப இவங்க கூட ஒரு வாரம், இவங்க கூட ஒரு வாரம், இவங்க கூட ஒன்னா சொல்லிட்டு இருக்கும் போது தீபக்க விட்டுட்டாங்க. அப்ப பவித்ரா சொன்னாங்க, தீபக் அண்ணாவும் தானே அப்படின்னு. தீபக் தப்பா சொல்லிக்கமா, நானா இன்ஃப்ளூயன்ஸே ஆக மாட்டேன். அட பாவி மனுஷா, நானா ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பின்னாடி சுத்தி நீதான் இருக்க. ஜாக்கி என்கிட்ட பேசல, ஜாக்கி என்கிட்ட வந்து மூஞ்சே கொடுக்கறது இல்ல, ஜாக்கி போக கூடாது எல்லாமே சொல்லிட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. தீபக்கோட லட்சணங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா சரி, ஓகே. இல்ல அது மட்டும் இல்லாம இப்பயும் தேவையே இல்லாம அங்க அருண் கிட்ட நீங்க ஏன் விஷால வந்து எதிர்த்து கேட்கலன்னு சொன்னா, உடனே வந்து தீபக் சொல்றாரு, இப்போ எனக்கும் சௌந்தர்யாவுக்கும் தான் இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு, அப்போ தேவையே இல்லாம ஜாக்லின் உள்ள வந்துட்டு அவ ஃப்ரெண்டுக்கு நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்ட்டான். அது எனக்கு எவ்வளவு கோவமா இருந்தது. ஃப்ரெண்ட்ன்றவங்க இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது இல்ல. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து அருண் வந்து விஷாலோட இஷ்யூல நடுவுல கூறக்கூடாதுமா. எப்படி நீ என்னத்த பார்த்த, உனக்கு என்ன விஷயம்? கரெக்ட் தீபக் சார், நாங்க உங்களால நம்பணும், ஒரு மரியாதை வச்சோம் பாருங்களேன். அங்க அந்த விஷால்ன்ற ஒரு பர்சன் அங்க சௌந்தர்யான்ற இன்னொரு பர்சனை அவ்வளவு கேவலமா கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாரு. பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. அவர் கேட்கறது பரவாயில்ல, அத மறந்துட்டாரு. ஆனா சௌந்தர்யாக்காக ஜாக்லின் வந்து நின்னது அவருக்கு ஞாபகம் இருக்கு, புரியுதா? அப்ப இவ்வளவு நாள் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்க வைஃப் வந்து அவங்கள சொன்னாங்க, அவங்க 2am ஃப்ரெண்டு, அவருக்காக எப்ப வேணாலும் இப்ப யாருக்காக வேணாலும் அவ நிப்பா அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தப்பு, அவர்தான் கரெக்ட், சுனிதா கரெக்டா. சுனிதா வந்தோடனே எல்லாமே மாறிடுமா தீபக் உங்களுக்கு? அவதான் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு சுனிதா. ஏன்னா இவ்வளவு நாளா தீபக் சார் வந்து இது விஜய் சார் சார்னு கொடுத்து நீங்க அண்ணான்னு மாத்திட்டாரு என்னவோ. சேதுபதி அண்ணா ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜ் தானே இருக்கும். ஒருவேளை அவர் இவரோட கம்மியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது, இல்ல ஈக்குவல் ஏஜா இருக்கலாம். இவ்வளவு நாள் நீங்க ஒரு அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு அந்த அட்ரஸ் மாத்திட்டு என்ன சொல்ல வரீங்க? நம்ம சாச்சனா சொல்ச்ச சேதுபதி அந்த மாதிரி இருக்கு. அப்பா போய் சார் போய் சேதுபதி அவங்க சேதுன்னு சொல்லல, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க, எதுக்கு அந்த வம்பு? நான் சீரியஸா சொல்றேன், நான் இப்பயும் சொல்றேன், மரியாதையே போச்சு. சௌந்தர்யா வந்து தனியா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து எனக்கு அது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே, நான் இப்பயும் திருப்பி சொல்றேன், நான் அவ்வளவு பெரிய சௌந்தர்யா ஆதரவாளர் இல்ல. கொஞ்ச நாளா என்னால வந்து அவங்க நிறைய விஷயம் அவங்க பண்ணலாம் பிடிக்கல. பட் ஷீ இஸ் கெய்னிங் மீ பேக். என்னன்னா அந்த டெக்காரம், அதான் டெக்காரம் மெயின்டைன் பண்ணாங்க. இந்த ஒரு நாளுக்காக நான் பல்ட்டி அடிக்க மாட்டேன், நீ சொன்னதுனால நான் உங்களுக்கு இப்படி தப்பா பேசிட மாட்டேன் அப்படின்னு நிக்கிறாங்கல்ல. தட் வில் டேக் ஹர் டு ஹைட்ஸ். ஏன்னா முத்துக்குமரன் பல்ட்டி அடிச்சிட்டாரு, தீபக் பல்ட்டி அடிச்சிட்டாரு, ஆல்ரெடி வந்து அருண் பல்ட்டி தான் இருக்கிறாரு. அங்க இவரு விஷால் யோகியமா இருந்தாரு. பவித்ரா வந்து அவங்களும் வந்து மூஞ்சுக்கு நேரம் எதுவும் சொல்லாம பின்னாடிதான் அதெல்லாம் சொல்றாங்க. புலம்பல் பரவாயில்லங்க, அது யார்கிட்ட வேணா புலம்பலாம், அவங்க கிட்ட எதுவும் பண்ணாம இருக்காங்கல்ல, அவங்க கேரக்டர் தான், அவங்க அதுக்கு. நான் அதான் சொல்றேங்க, 3 பொண்ணுங்களும் சூப்பருங்க. இப்ப நிக்கிற இந்த 3 பொண்ணுங்க தான் டிசர்விங், சீரியஸாவே டிசர்விங். முடியல இவங்க எல்லாம் பல்ட்டி அடிக்கிறத பாத்து குமரனுக்கு ஒண்ணுமே சொல்லிடக்கூடாது. அவர் யோகியம் 24 மணி நேரம் சொல்லணும், அது மட்டும்தான். ரியா பேசணும், ஏன் அதே ரியா இவங்க தப்பையும் தான் சொல்லிக்குவா. காமிச்சப்ப என்ன சொன்னாரு, தப்புல இருந்து வரவன மனுஷப்பைய தானே, எல்லாம் மனுஷப்பைய தான். நேத்து வரைக்கும் ஜாக்லின் உங்களுக்கு ஃப்ரெண்டு, இன்னைக்கு அவ யாரோ XYZ. சூப்பருங்க, நீங்க உங்கள மாதிரி தான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் நான் என் ஸ்டாண்ட்ல நிப்பேன். நான் ஒரு டிசிஷன் எடுக்கணும், நான் இந்த 3 பொண்ணுங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட். பிகாஸ் இவங்க எல்லாம் பல்ட்டி அடிக்கிறத பார்த்தா அசிங்கம். ஏன்னா நான் தீபக் கூட ரொம்ப மனசார நினைச்சேன், சரி அவர் ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்காருன்னு. ஒரு பொண்ணு அவன் வந்து அவங்க பொண்ணுங்களே பிடிக்காது சுனிதாக்கு. அந்த கேர்ள்ஸ் அவங்க அதை அட்டாக் பண்ண உடனே நீங்க மாறிடுவீங்கன்னா அப்புறம் என்ன நீங்க இவ்வளவு நாள் இருந்தது? நீங்க முத்துக்குமரன் கரெக்ட் பாருங்க, நீங்க 2 பேரும் கரெக்டா அப்படியே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அன்ஷிதா வந்து பயங்கரமான ஃப்ரெண்டுன்னு பேரு, அவங்களுக்காக கூட பேசுறதுக்கு சுனிதா வர மாட்டாங்க. ஏன்னா விஷ்ணு வேணும், விஷ்ணு
சந்தோஷ் அது மாதிரி. பட் ஐ ஆம் ஹாப்பி வித் அதர் ஹவுஸ் மேட்ஸ் என்டரிங். அதுவும் ஃபேட்மேன்லாம் வந்து ஜாக்லினுக்கு வந்து சொன்னது அந்த தங்க புள்ள. அதுவும் பிக் பாஸ் இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க ஒரு வந்து இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆல் வீக்ஸ் நாமினேட்டட்னு சொன்னதும் சரி. ஜாக்லின் ஸ்டுட் ஃபார் ஜாக்லின் அப்படின்னு Not by any others. இங்க வந்து சௌந்தர்யா அவங்களுக்காக நிக்கல. ஜெஃப் நின்னாங்க. இல்ல சுனிதா ஜெஃப் கூட நின்னாங்கன்றாங்க ஜாக்லின. ஜெஃப்லாம் ஒரு ஆளா ஜாக்லின பாக்கும்போது. ஆமா. இன்னொன்னு புரியல. வந்து வர்ஷினி சொன்னாங்க உங்களுக்கு ஜாக்லின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச எங்களுக்கு ஆதரவாளர்கள் வந்து எங்களை நல்லா பேசினாங்கன்ட்டு. அது பாக்க ரொம்ப நல்லா. ஒன் வுமன் ஆர்மின்னு சொன்னாங்க. ஒன் வுமன் ஆர்மி இன்னும் நிறைய வார்த்தைகள் அவர் சொன்னப்போலாம் அது ரொம்ப பூரிப்பா இருந்தது. கண்ணுல தண்ணியே வந்துச்சு. வர்ஷினியும் ஃபேட்மேன் சொன்னதும். அது ரவி சார் வந்து அதே ரவி சார் தான் வந்து சௌந்தர்யாவுக்கும் நீ சிண்ட்ரல்லா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படல, நீ நேரா நின்ன உன்னால உன்னோட இதுக்கு வந்து நிக்க முடியும்னு சௌந்தர்யா எல்லாருமே அவங்க இல்ல அது இல்ல ஜாக்லின் சப்போர்ட் பண்ணா அடுத்து அடிக்கணும்ல. அத அவர் பண்ணல. வர்ஷினியும் அத பண்ணல. யாருமே அத பண்ணல. உங்களுக்கு இருக்கிற ஃபேண்டம்ஸ் எங்களை திட்டினாங்கன்றத மட்டும் தான் சொன்னாங்களே தவிர்த்து இவங்களை அட்டாக் பண்ணல. அதுதான் ஒரு ரிவ்யூ. ஆமா அதுதான் ரிவ்யூ மட்டும் உண்மையான ஒரு ரீஎன்ட்ரி குடுக்கற ஒரு ஹியூமனோட அதுதான் ஒரு உண்மையான தகுதி உள்ள வர்றதுக்கு. ஆமா சும்மா வாய்க்கு வந்து நான் உள்ள வந்தேன் நான் என்ன வேணா பேசிட்டு போவேன். நியாயமா யார கேள்வி கேட்கணுமோ கேட்கணும். சுனிதா வந்து இப்ப கண்டஸ்டன்ட் அவங்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆமா அவங்கலாம் உங்களோட கோ கண்டஸ்டன்ட். நீங்க வந்து இது பண்ணுங்க கார்னர் பண்ணுங்க நல்லா தான் இருக்குது. நீங்க வெளியில வந்துட்டீங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க ஒரு வியூவரா தான் அவங்கள பார்க்கணும். எது நல்லது எது கெட்டது. அதனாலதான் உங்களை ரிவ்யூ பண்ணவே கூடாதுன்னு உங்களுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதுதான் ஏன்னா நீங்க பாரபட்சம் காட்டுவீங்கன்ட்டு. இப்ப நீங்க பாரபட்சமே காட்டலையே. இவங்க காட்டல நீங்க காட்டுறீங்க எப்பா. சோ இதான் வந்து இப்ப வரைக்கும் நடந்திருக்கு. மறுபடியும் ஒரு விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார்ந்து அவர் பேசுறோம். அவர் வேலையே அதுதான். இப்ப நெக்ஸ்ட் பாக்கலாம் அர்ணவ் என்டர் ஆயிட்டோம்னா என்ன ஆகுதுன்ட்டு. அப்ப நாங்க அவைலபிளா இருப்போமான்னு தெரியல. பட் கண்டிப்பா மத்த வீடியோஸ்ல பார்த்து உங்ககிட்ட வரோம். சோ பை.